எல்லோருக்கும் குரு ஜோதிட நிலையத்தின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தலைப்பு அள்ளித்தரும் ராகுவும் கிள்ளித்தரும் கேதுவும் என்ற தலைப்பில் ராகு கேதுக்களை பற்றி சில விஷயங்களை நாம் இங்கு பார்க்கலாம். ராகு என்பவர் பிரம்மாண்டத்துக்கு அதிபதி, கேது என்பவர் சுருக்கத்துக்கான அதிபதி. ராகு எது எடுத்தாலும் பிரம்மாண்டமாகத்தான் ஒரு பிளானை செய்வார். கேது என்பவர் சுருக்கமாகத்தான் எதை செய்வார். இப்பொழுது ஒரு இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அது ராகு. நீங்கள் சாலையை செல்லும் போது பிரம்மாண்டமான பாலங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த பாலங்கள் எல்லாம் ராகுவினுடைய அம்சம்தான். நீங்கள் தையல் கடைக்கு சென்றால் அந்த தையல் மிஷினில் ஒரு ஊசி ஒன்று இருக்கும். அவ்வளவு சின்ன ஊசி தான் கேது. நாம் பட்டன் தைக்கிறது யூஸ் பண்ற ஊசி எல்லாமே கேது தான். அந்த நூல், சின்ன சின்ன நூல் கேது. இதே போல் கயிறு என்பது கேது பகவான் தான். கேது பகவானை சாதாரணமாக நாம் நினைக்க வேண்டாம். யார் இந்த ராகு கேதுக்கள் என்று கேட்டால் அசுரர்களாக இருந்து தேவர்களாக மாறியவர்கள். எனவே இவர்களுக்கு அதிக பலம் உண்டு, மிகவும் பலசாலிகள். இவர்களுக்கு என்று ராசி கட்டத்தில் சொந்த வீடுகள் எதுவும் கிடையாது. ஆனால் எந்த வீட்டில் இவர்கள் அமர்கிறார்களோ அந்த வீட்டின் பலத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர்கள் எண்ணியபடி தான் அந்த பலன்களை செய்ய விடுவார்கள். உதாரணமாக ஒரு சுக்கிரன் எனப்பட்டவர் லௌகீகத்துக்கு அவர் மிகவும் முக்கியமானவர். வண்டி, வாகனம், போக்குவரத்து, திருமண வாழ்க்கை, கட்டில், மஞ்சம், ஆடம்பரம் போன்றவைகளுக்கெல்லாம் சுக்கிரன் காரணகர்த்தாக இருக்கிறார். இந்த சுக்கிர பகவானுடன் ராகுவான் அவர் இணைகிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த ராகுவுக்கு அருகில் 13 டிகிரி 20 மினிட்டுகளில் எந்த கிரகம் வந்தாலும் அவர்களை கிரகணம் செய்யும் ஒரு பவரானது ராகுவிடமும் கேதுவிடமும் உண்டு. அது என்ன சார் கிரகணம்னு கேட்டா வானில் ஏற்படும் கிரகணம் அல்ல. 13 டிகிரி 20 மினிட்டுக்கு ராகு கேதுக்களுக்கு அருகில் எந்த கிரகம் வந்தாலும் சரி, சூரியன் உள்பட, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி உள்பட யாராக இருந்தாலும் அவர்களை கிரகணம் செய்வது என்றால் என்னவென்று நீங்கள் கேட்டீர்களானால் அவர்களுக்கு என்ன பவர் அந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இல்லாட்டி 12 பாவங்கள், ஜாதக கட்டத்தில் உள்ள பாவங்களை ஒரு பாவகம் என்று சொல்லுவார்கள். அந்த பாவகத்தில் உள்ள ஒரு கட்டத்தில் இந்த மேற்படி கிரகங்களில் ஒருவரோ இருவரோ 4 பேர் கூட ஆகட்டும் ராகு கேதுக்கு அருகில் வந்து விட்டால் இவர்கள் அந்த கிரகணத்தை செய்வார்கள். சரி, கிரகணம் என்பது என்ன? இப்பொழுது ஒரு சுக்கிரன் இருக்கிறார்கள், சுக்கிரன் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கிறார், அருகிலேயே கேது இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ராகு இருந்தாலும் சரி, இந்த ராகு கேதுவானவர் சுக்கிரன் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய பலன்களில் இவர்கள் சில பலன்களை பிடித்தம் செய்து கொண்டுதான் அந்த சுக்கிரனை பலன் தர அனுமதிப்பார்கள். உதாரணமாக ராகு சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தார், ஒரு 10% இருந்து ஒரு 20-25% பலன்களை அவர் சுக்கிரனை தன்னிச்சையாக செயல்பட விட மாட்டார். அதை மட்டும் இவர் ராகு கிரகணம் என்று பிடித்து கொள்வார். இதே போல் கேதுவானவரான இவ்வளவு இந்த அளவு அவர் அதை பிடித்துக் கொள்ள மாட்டார், குறைவான அளவு. இப்பொழுது ஒரு கிரகம் கேது கூட சேர்ந்தது என்றால் ஒரு 5% இருந்து ஒரு 10%, இவையெல்லாம் நான் உதாரணத்துக்காக சொல்கின்றேன். இது சரியான அளவு இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெர்சன்டேஜை நான் சொல்கிறேன். அந்த சுக்கிரன் தரக்கூடிய பலன்களை கொஞ்சம் பிடித்து கொண்டு விடுவார்கள். இதுதான் இயற்கையில் நடப்பது. பலர் வருவார்கள், எனக்கு சுக்கிர திசை பிரமாதமாக நல்ல திசை என்று ஒரு ஜோசியர் சொன்னார், ஆனால் எனக்கு பூராமாக சரியாக நடக்கவில்லை. ஏன் என்று கேட்டால் இந்த ராகுவோ அல்லது கேதுவோ அவரை கிரகணம் செய்திருப்பார்கள்.
ஆனால் இதில் ஒரு அருமையான விஷயம் இருக்கிறது. இப்பொழுது சுக்கிரனை ராகு கிரகணம் செய்து ஒருவருக்கு சுக்கிரதை செய்யும் போது முழு பலனையும் அவர் தராமல் போய்விட்டால், இந்த ராகு புத்தி ராகு தசையானது அந்த ஜாதகருக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த ராகு என்ன பண்ணுவார், தான் பிடித்து வைத்திருந்த பலனை திடீரென்று அந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுவார். அதனால்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், பலருக்கு இந்த ராகு தசை பார்த்தால் மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஒரு கிரகம் கூட எனக்கு நல்லது செய்யலையா, ராகு தசை வந்தது, எல்லாரும் என்னை பயமுறுத்திட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, இந்த ராகு திடீர்னு என்னைய மலை உச்சி அளவு உயர வைத்து விட்டார். அவரை கேட்டால் சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை. ராகு பார்த்தீங்களா எனக்கு நிறைய தந்து விட்டார் என்று கூறுவார். ஆனால் உண்மை அதுவல்ல, உண்மை அது அல்லவே அல்ல. ராகு தான் கிரகணம் செய்த பலன்களை உங்களுக்கு தருகிறார். அதே போல் கேதுவானவரும் தான் கிரகணம் செய்த பலனை உங்களுக்கு அவருடைய தசாபுக்தி காலங்களில் திருப்பி தருகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ராகுவானவர் எப்பவுமே பிரம்மாண்டம், கொஞ்சம் அதிக அளவில் அவர் என்ன பண்ணுவாரு, பிடித்து அந்த பலன்களை தன்னிடம் வைத்துக்கொண்டு தனது தசாபுக்தி அந்த ஜாதகருக்கு வரையில் அவர் திடீரென்று யாரும் அறியாவண்ணம் இந்த ராகு செய்வார். கேதுவானவர் எப்பவுமே சுருக்கம். இந்த ராகுவானவர் தலை, பாம்புக்கு தலையில உள்ள பல்லில் தான் விஷயம். கேது என்பவர் வால், டெயில் என்பார்கள், ஹெட் அண்ட் டெயில் என்று இவர்களை சொல்லுவார்கள். மேலும் இவர்கள் என்னவென்று கேட்டால் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த கேதுவின் வாலில் தான் ஒரு பாம்பின் உயிர் வாலில் தான் உள்ளது. நீங்கள் ஒரு பாம்பை பிடிக்கையில் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு பாம்பை பார்த்தால் முதலில் தலையை நசுக்கு என்பார்கள். அவர்கள் தலையை நசுக்கி விட்டால் கூட அந்த வாலானது நீண்ட நேரத்துக்கு துடித்துக் கொண்டிருக்கும். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பாம்பிற்கு உயிர் என்பது வாலில் உள்ளது, விஷம் என்பது தலையில் உள்ளது. ஆகையால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ராகுதான் பல மடங்கு என்ன அசுப பலன்களை தரக்கூடிய ஒரு கெட்டவராக இருப்பார். கேதுவானவர் மேலாக அப்படி பட்டும் படாதுமாயிருந்தான் சில கெடுத்திய பலன்களை செய்வார். ஆனால் இவர்கள் இரண்டு பேர்களையுமே ஒரு கட்டத்தில் இவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையோ அல்லது குரு என்று சொல்லப்படுகின்ற சுப கிரகமான குரு மற்றும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைகளோ இவர்கள் ராகு கேது மேற்பட்டால் அவர்களுடைய அசுப பலன் மிகவும் குறைந்துவிடும், மிக மிக குறைந்துவிடும். சில பேர் சொல்லுவார்கள், நான் ராகு தசையில் கஷ்டப்பட்டேன் என்பார்கள். சில பேர் சொல்லுவார், ராகு தசை எனக்கு ஒண்ணுமே அதெல்லாம் கஷ்டமெல்லாம் இல்லை, அது ஈஸியா போயிடுச்சு அப்படி என்று சொல்லுவார். இன்னும் சில பேர் சொல்லுவார், அட்டியாப்பா ராகுவா படாத பாடு படுத்தி எடுத்துட்டா இருப்பா. இன்னொருவர் சொல்லுவார், ராகு தசையில் தான் எனக்கு லாட்டரி அடிச்சது, நான் ரொம்ப உயரமா வந்துட்டேன் என்று சொல்லுவார்கள். இப்படி பலவிதமாக இவர்களுடைய பலன் அந்தந்த ஜாதகருக்கு தக்கது போல் மாறி மாறி இருக்கும். இப்படித்தான் ராகு அதிக கிரகணம் செய்து அதிக பலன்களையும், கேது குறைவாக கிரகணம் செய்து குறைவான பலன்களையும் தருவதனால் ராகுவை போல் அள்ளி கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கிள்ளி கொடுப்பார் இல்லை என்று கூறுகின்றார்கள். சரி, இந்த ராகு கேதுக்கு ஒவ்வொரு ராசியிலும் பார்த்தால் 18 மாதங்கள், சுமார் 18 மாத காலங்கள், அதாவது 1.5 வருடம் இவர்கள் இருப்பார்கள். 1.5 வருடத்திற்கு ராகு கேது விட்டால் அவர்களுடைய அட்டகாசம்தான். பாக்கி எத்தனை வகையான கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பலமற்று போய்விடுவார்கள். ஏனென்றால் ராகு கேதுக்கள் பலமானவர்கள். இப்பொழுது இந்த ராகு நன்மை செய்ய மாட்டாரா என்றால் நிச்சயமாக நன்மைகளையும் செய்வார். எப்படி என்றால், ராகு மற்றும் செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தால் மிகப்பெரிய சர்ஜன்களாக இருப்பார். அதாவது பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கத்தி கபடான்னு வச்சுக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்றாங்க இல்லையா, ஆயுதங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, அவங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா
நிச்சயமா அவர்களுக்கு ராகு மிகவும் நல்ல நிலைமையில் இருப்பார். அவர்தான் சொல்லித் தருவார் இது ரண சிகிச்சை. ஏனென்றால் அர்த்தகாயம், மகாவீரியம், சந்திராதித்ய விமர்த்தனம், சிங்கிகா கர்ப்ப சம்பூதம், தம் ராகம் பிரணமாபியகம் என்ற ராகுவின் காயத்ரியை சொல்லி நீங்கள் வேதியர்கள் கோபகுண்டத்தில் நெய் ஊற்றுவதை பார்த்திருப்பீர்கள். அப்பொழுது அவர்கள் இந்த காயத்ரியை சொல்லிவிட்டு வேண்டிக் கொள்வார்கள், ராகு கிரக பிரீத்திரஸ்து இரத்த ரோக நிவாரண சித்திரஸ்து என்று சொல்வார்கள். அப்படி என்றால் இந்த நாங்கள் ஹோமம் செய்யக்கூடிய எஜமானனுக்கு ராகுவே உன்னால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, அதே நேரத்தில் இரத்த சம்பந்தமான எந்த நோய்களையும் தயவுசெய்து இந்த எஜமானர்களுக்கு தந்து விடாதே என்றும் கூறுவார்கள். இதுதான் ராகுவின் தத்துவம். ஆகவே இந்த ராகுவானவர் மிகவும் அதி புத்திசாலியாக இருப்பார்கள். ராகுவானவர் எப்படி கேது ருக் யஜுர் சாம அதர்வன வேதத்தை கற்றுக்கொண்டாரோ அதுபோல் ராகுவானவர்கள் அதர்வன வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர். இவருக்கு மந்திரம், மாயம், மறைதல், நிழல் போன்ற விஷயங்கள் ஏகப்பட்டது ராகுவுக்கு தெரிஞ்சு. நீங்க பாத்தீங்கன்னா ராகு காலில் பிறந்திருக்காங்க, அவங்களை ஏமாற்ற முடியாது என்று சிலர் கூறுவார்கள். அது உண்மைதான். ராகுவினுடைய நட்சத்திரமாகிய திருவாதுரை, சுவாதி, சதயம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எவரும் சாமான்யமாக ஏமாற்றிவிட முடியாது. ஆனால் அந்த ராகு காலில் பிறந்தவர்கள் நினைத்தால் மற்றவர்களை அவர்கள் மிகவும் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஹை சீட்டிங் செய்யக்கூடிய இந்த செல்போன்ல எல்லாம் சீட்டிங் நடக்குது இல்லையா, இதற்கெல்லாம் காரணகர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு பகவானே ஆவார். அவர் செய்யக்கூடிய விஷயங்களை, திருட்டுக்களை எவராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒருவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதே நிலையில் அவர்களை கொண்டு சென்று மலை போல் உயர்த்தி சில சமயங்களில் திடீரென்று கீழே தள்ளுதல் போல் அவருடைய சக்தியால் கீழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடியவர் ராகு. ஆகையால் ராகு விஷயத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இந்த ராகு கேதுக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேதுவை பார்த்து விட்டு அடுத்து பார்ப்போம். கேது என்பவர் அப்படி அல்ல. கேதுவுக்கு பிடித்ததெல்லாம் ஆன்மீகம்தான். ஒரு மனிதனை ஒரு ஜாதகத்தில் வடிகட்டுபவர், தீய விஷயங்களை வடிகட்டுபவர் யார் என்று கேட்டால் கேது பகவான் தான் ஆவார். அவரை ஃபில்டர் என்றும் சொல்வதுண்டு. ராகு பகவான் என்பவர் கடும் இருட்டு. அவர் இருட்டாக இருப்பதெல்லாம் அவருக்கு பிடிக்கும். ஆகையால தான் அவர் இருட்டில் உள்ள ஒளி தராத நிழலாக இருப்பதுதான் ராகுவை சில விஷயங்களை கெடுத்து விடுவார் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் ஒரு சுக்கிரன் அல்லது குரு, பௌர்ணமி சந்திரன் ஒளியானது ராகு மீது பட்டு விட்டால் மெதுவாக அவர் வாளை சுருட்டி கொண்டு தூக்கத்தில் இருப்பார். சடார் என்று எதையும் அவசரமாக செய்துவிட மாட்டார். இது ராகுவினுடைய தன்மை. இதே கேதுவானவர் ஆன்மீகம், உத்ராட்ச கொட்டை, மொட்டை போடுதல், விபூதி பட்டை போடுதல் போன்றவையெல்லாம் கேதுவுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். ஒரு கேதுவின் தோஷம் நமக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வீட்டில் குளியல் அறையில் குளிப்பதை விட்டுவிட்டு அருகில் உள்ள ஆறு, குளம், கிணறு போன்றவற்றுக்கு சென்று பொது இடத்தில் நீங்கள் குளிக்க வேண்டும். ஆற்றில் நீங்கள் குளித்து விட்டு வேஷ்டி சட்டைகளை எல்லாம் துவைத்து விட்டு துண்டுக்களை மேலே போட்டுக்கொண்டு ஒரு சிறு துண்டை மட்டும் நீங்கள் அணிந்து கொண்டு ஆற்று மேட்டுக்கு வந்தால் அங்கே அரசமரத்தடி விநாயகர் 2 நாங்களுடன் இருப்பார். அவரை நீங்கள் 7 முறை சுற்றி வந்தால் கேதுவுக்கு மனம் மிகவும் குளிர்ந்துவிடும். கேதுவானவர் தனது தசாப்தி காலத்தில் உங்களுக்கு நல்லதே செய்வார். இவ்வாறு சுற்றி வரும்போது ஒரு 5 நிமிடம் இருந்து நீங்கள் அந்த விநாயகருக்கு நேரே கண்ணை மூடி நின்றால் உங்களுக்கு ஏதோ ஒரு புது தெம்பு வந்து விடுவதாக தோன்றும். வீட்டில் குளியல் அறையில் மட்டும் குளித்து விட்டு இந்த சுவாமி கும்பிடுவதை விட கேது திசை வந்துவிட்டால், கேது புத்தி வந்துவிட்டால், இல்லை கேதுவால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுகின்றது என்றால் வெளி இடத்துக்கு சென்று ஆற்றில் குளித்து விட்டு அந்த ஆற்றங்கரையில் விபூதி இங்கேருந்து செல்லும் போதே சின்ன பொட்டத்தை எடுத்துட்டு போயிடும்.
அந்த விபூதியை வைத்துக் கொண்டு திருநீர் அணிந்து, நீங்கள் சந்தன குங்குமம் இருந்தால் அதையும் அணிந்து அந்த விநாயகரை 7 முறை நீங்கள் சுற்றி வந்து தியானம் செய்தால் கேதுவனுடைய ஒரு ஆதிக்கம் உங்களை குறைந்து உங்களுக்கு நன்மை ஏற்படும். ஏனென்றால் கேது தரும் விஷயங்களை எவரால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு வரும் கேதுவை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய காயத்ரி பலாசு புஷ்ப சங்காசம் தாரகா கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ருத்ராத்மிக கோரம் தம் கேதும் பிரணமாமியம் என்று சொல்லி கேது கிரக பீடா பரிகார சித்திரஸ்து உதரரோக நிவாரண சித்திரஸ்து என்பார்கள். உதரம் என்பது நம்மளுடைய தோலையும் குறிக்கும். தோல் நோய்களுக்கு பிரபலமானவர் கேதுதான். எப்படி ராகு சம்பந்தம் இருந்தார் பிரபலமான சர்ஜன்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் ஆகிறார்களோ கேது சம்பந்தம் இருந்தார். அவர் இயற்கை வைத்தியத்திலும் நாட்டு வைத்தியத்திலும் மிகவும் சிறப்பானவராக இருப்பார். அவர் நாடி பிடித்து பார்த்தாலே உடலானது சுகமாகிவிடும். இதுவெல்லாம் கேதுவனுடைய காரணங்கள். இதேபோல் ராகுவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது ராகுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் காளி கோயிலுக்கு நீங்கள் சென்று வருவார். ஜென்ம நட்சத்திரம் அன்று காளி கோயிலுக்கு போய் அங்கு அர்ச்சனை செய்து உங்கள் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் நலம் பயக்கும். சில பேர் திருநாகேஸ்வரம் காளகஸ்தி போன்ற இடத்துக்கு போவார்கள். கேது தோஷத்துக்கு கீழ்பெரும்பள்ளம் என்ற ஊருக்கெல்லாம் செல்வார்கள். நான் சொல்வது உங்களிடத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தை கேதுவுக்கு சொன்னேன். இப்பொழுது ராகுவுக்கு எப்படி செய்யலாம் என்றால் நீங்கள் உங்கள் மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் ஊரின் அருகில் உள்ள ரயில் நிலையத்துக்கு செல்ல வேண்டும். இந்த ரயில் என்பது யாருன்னு கேட்டா இதுதான் ராகு. ரயில் ராகு. அந்த ரயில் நிலையத்துக்கு சென்று நீங்க எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் எடுக்க கூடாது. சாதாரண பேசஞ்சர் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து ஒரு 27 அல்லது 30 கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த ட்ரெயின்ல நீங்க இருக்கிற மாதிரி நீங்க அதை கால்குலேட் பண்ணி அந்த ட்ரெயின்ல ஒரு சாதா டிக்கெட் வாங்கி அந்த கம்பார்ட்மெண்ட் சாதாரண கம்பார்ட்மெண்ட்ல நீங்க அமர்ந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகுவின் தோஷம் உங்களுக்கு மிக 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 குறையும். ராகுவால் ஏற்படும் சிரமங்கள் தீர்ந்துவிடும். அது மட்டுமல்ல, அந்த மாதிரி நீங்க செல்லும் போது யாராவது ஒரு குஷ்டரோகியோ கால் முடமானவரோ உங்களிடம் யாசகம் கேட்டால் உங்களால் முடிந்ததை அவர்களுக்கு தரலாம். அல்லது பக்கத்தில் ஏதாவது உணவு பண்டங்கள் விற்றால் அதை கூட நீங்கள் வாங்கி தரலாம். இதெல்லாம் ராகுக்கு செய்யும் சிறப்பான விஷயம். அப்படி யாருமே வராவிட்டால் அங்கே இந்த மிகவும் ஏழையானவர்கள் கொய்யாப்பழம், அப்புறம் இந்த இலந்த பழம், கடலை, இந்த மாதிரி எல்லாம் பொறி இதெல்லாம் வித்துட்டு வர்றாங்க இல்லையா, சாத்துக்குடி, அவங்ககிட்ட ஏதாவது ஒரு குறைந்த தொகை கொடுத்து நீங்க ஏதாவது ஒன்று வாங்கி அந்த ட்ரெயின் ஜேர்னிலேயே நீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் இந்த ராகுனுடைய தாக்கம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு குறைந்து போகும். இந்த காணொலியை இப்பொழுது ஏன் சொல்கிறோம் என்றால் வரும் நவம்பர் மாதத்தில் ராகு பெயர்ச்சி வருகின்றது. நான் 18 மாதங்கள் இந்த ராகு கேது அந்தந்த இடங்களில் இருப்பார்கள். தற்பொழுது ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் அமர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த நவம்பர் மாதத்தின் போது ராகுவானவர் மகர ராசிக்கு இடம்பெறுகிறார், கேதுவானவர் கடகத்துக்கு செல்கிறார். ஆகையால் இந்த ராகு கேதுக்களால் ஏற்படும் பேச்சுகளையும் நாம் தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் காணலாம். இந்த விஷயங்களை கேட்டு நீங்கள் நான் சொன்ன உதாரணங்களில் எப்படி உணர்ந்தீர்கள் என்பதற்கான பதிலை எங்களுக்கு அந்த இதுல நீங்க கமெண்ட்ல போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கமெண்ட்ல போடுங்க, எது போட்டாலும் நல்லது. இப்ப நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அவைகளை கூட நான் திருத்திக் கொள்ள முடியும். ஆனால் அந்த மாதிரி தவறுகளை முடிந்த அளவில் 99% நாங்க சொல்ல மாட்டோம். ஏதோ ஒரு 1% 2% தவறா பண்ணலாம், இல்லாட்டி சொல்ல மாட்டோம். இன்னும் கூட நான் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். ராகுவானவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் இந்த பிரதானமான ஹைடெக்கா இருக்குல்ல, பார்லாம் இருக்கும் இல்லைங்களா, மதுபான பாட்டில்கள்லாம் இங்க விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல எல்இடி பைப் பல்புக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆடம்பரமா பிரம்மாண்டமா நடக்கிற அந்த கடைகள்லாம் இருக்குல்ல, அது அந்த பார்ல ராகுதாங்க. அதாவது பெரியவர்கள் சொல்லுவார்கள்,
பாம்பு கிட்டக்கே நம்ம போகக்கூடாதுன்னு. ஆகையாலதான் சொல்றது இந்த பாரை நோக்கி போகக்கூடாது. சார் கேது எப்படிப்பட்டவர் என்று கேட்கிறீர்களா? நீங்க அண்டை மாநிலமான கேரளாவுக்கு போனீங்கன்னா சின்ன கடை பனை ஓலையில கட்டி கள்ளு கடை அப்படி என்று எழுதியிருப்பாங்க. பார்த்தா ரொம்ப 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 அது இதா இருக்கும், புவரா இருக்கும். அந்த இடம் தாங்க கேது பகவான் இருக்கிறது. அங்கேயும் நாம் செல்லக்கூடாது. இந்த ராகு கேதுவினால் பாதிக்கப்படும் பொழுது இந்த கடைகளை நீங்கள் திரும்பி பார்க்காமலே இருந்தால் அவர்கள் மிகவும் உங்களுக்கு நல்லவர் என்றே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்ல விதமான பல பலன்களை தருவார்கள். சரி, நல்ல பலன்கள் என்னென்னலாம் தருவாங்க அப்படிங்கிறத மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.